மலேசியாவில் நடைபெற இருக்கக்கூடிய ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். பிரதமர் மோடிக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்ற இருக்கிறார். மலேசியாவில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பார் அப்படின்னும் அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பிரதமர் மோடி மாநாட்டில் நேரடியாக பங்கேற்க போவதில்லை அப்படின்னு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆசியான் மாநாட்டிற்கு பின்னரான மோடியின் கம்போடிய பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. பீகார் சட்டமன்ற தேர்தல், தீபாவளி கொண்டாட்டங்கள் ஆகியவற்றின் காரணமாக பிரதமர் மோடி மலேசிய பயணத்தை ரத்து செய்திருப்பதாக சொல்லப்படுது. முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் ஈஜிப்தில் நடைபெற்ற காசா அமைதி மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் உள்ளிட்ட 20 நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்ப்பும் கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் தான் சந்திச்சிருக்காங்க. அப்போது இருதரப்பு உறவுங்கிறது வர்த்தகம், பாதுகாப்பு தளவாடங்கள் அப்படின்லாம் ரெண்டு பேருமே பல ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. இது தவிர அவ்வப்போது தொலைபேசி உரையாடல்களும் நடைபெற்று வருகின்றன. நிறைய சிக்கல்கள் நமக்கும் அமெரிக்காவுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்னும் பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிறதுல நாம் ஒரு இறுதி நிலைப்பாட்டை எடுக்கலை. இந்த சிக்கலான சூழலில் தான் பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக மலேசியாவில் இருந்துச்சு. அதில் இப்போ பிரதமர் மோடி பங்கேற்கல. இந்த ட்ரம்புடனான சந்திப்பை தவிர்ப்பதில் இந்தியாவிற்கு பல ராஜதந்திர மற்றும் அரசியல் ரீதியான சாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. இது இந்திய வெளியுறவுக் கொள்கையினுடைய சுதந்திரமான தன்மை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் எட்டானமி இருக்கு இல்லையா, அதை நிலைநிறுத்த உதவும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட சந்திப்புகள் அப்படி இருக்கு இல்லையா, இந்த தனிப்பட்ட சந்திப்புகளில் வெளிப்படையாகவும் உடனடியாகவும் முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைப்பது, இந்திய பாகிஸ்தான் மோதலில் தலையிட்டதாக கூறுவது போன்ற விவகாரங்களில் மோடியின் கருத்தை ட்ரம்ப் தவறாக புரிந்து கொண்டு அல்லது திரித்து வெளியிடுவதுங்கிறது கடந்த காலங்களில் நடந்திருக்குங்கிறது தான் நம்ம தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இந்தியா தனது எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு தேவைகளை தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கும் அப்படிங்கிற தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை மறைமுகமாக உறுதிப்படுத்தவும் உதவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. வெளிநாட்டு தலைவருடைய அழுத்தத்துக்கு இந்தியா அடிபணியாது அப்படிங்கிறத இந்த ராஜதந்திர நகர்வு காட்டும் அப்படிங்கிறதும் ஒரு பார்வையாக முன்வைக்கப்படுது.